வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 8. இயல் 8ஓட தலைப்பை பாருங்கள். எல்லாரும் இன்புற. எல்லாரும் இன்புறணும்னா என்ன செய்யணும்? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அவற்றிற்கான வழிமுறைகளின்படியே கிடைக்கணும். அந்த வழிமுறைகள், வாழ்வியல் நெறிமுறைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அறம் அப்படின்னு சொல்கிறோம். அறத்தை வலியுறுத்துகிற வகையிலான பாடங்கள் இந்த இயல் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளன. சரியா? இப்போ பாருங்கள், இந்த செய்யுளோட தலைப்பை பாருங்கள். பராபர கண்ணி. இதன் ஆசிரியர் யாருன்னா, இயற்றியவர் தாயுமானவர். இப்போ இந்த நுழையும் முன் பகுதியை பாருங்கள். அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம். இதில் என்ன சொல்லியிருக்கு நுழைமுன் பகுதியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அற இலக்கியங்களில் உள்ள கருத்துக்கள் எல்லாமே முன்னோர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதில் இருக்குது. இந்த இலக்கியங்கள் காட்டுற வாழ்வியல் நெறிகளை நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் உள்ள மக்களும் என்ன செய்யலாம்? பின்பற்றுவதற்கு பொதுவானவை. எப்படி திருக்குறள் உலக பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அது மாதிரி நிறைய நூல்கள் தமிழ் இலக்கியத்தில் உண்டு. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீதி கருத்துக்கள், அறக்கருத்துக்களை சொல்கிற பாடல்களை ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அப்புறம் இப்போல்லாம் நீங்கள் மூதுரை, ஆசாரக்கோவை, திருக்குறள் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டே வரீங்க. இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான பொதுவான கருத்துக்களை சொல்லக்கூடியது. இதை நீங்கள் படித்ததோடு இல்லாமல் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடித்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? வளமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த பாடலுக்கு போகலாம். அந்த பாடலில் தாய்மானவருடைய பாடலை பராபர கண்ணி. இப்போ பராபரம் அப்படின்னா மேலான பொருள், பரம்பொருள், இறைவன் அப்படின்னு பொருள் தரும். கண்ணி அப்படின்னா 2 அடிகளில் பாடப்படுற பாடல் கண்ணி. சரி, இப்போ பார்த்திங்கன்னா 3 கண்ணிகள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கண்ணியை பாருங்கள். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இதில் என்ன சொல்லியிருக்கு? அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று, நம்ம உயிர் மாதிரி தான் மற்றவங்க உயிரும் அப்படின்ட்டு தண்டருள் கூர். தன் அப்படின்னா குளிர்ச்சி, தன்மைனா குளிர்ச்சி. அருள் அப்படின்னா இரக்கம், கருணை. கூர் அப்படின்னா மிகுதி. இந்த தண்டருளுக்குள் இரக்கம் மிகுந்த செம்மையருக்கு, சான்றோர்களுக்கு. இந்த இரக்கம் மிகுந்தவங்களை எப்படி சொல்லுவோம் நம்ம? சான்றோர்கள். அந்த மாதிரி சான்றோர்களுக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அவங்களுக்கு தொண்டு செய்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை, அவங்க தொண்டு செய்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட சான்றோர்களுக்கு நான் தொண்டு செய்து வாழணும். இதை நான் எப்படி செய்வேன், என்னைக்கு செய்வேங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறார்? இறைவனிடம் கேட்டிருக்கிறார். அடுத்து பாருங்கள், 2வது கண்ணி. 2வது கண்ணியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அன்பர்களுக்கு, அன்பர் பணி செய்யனா அன்பர்களுக்கு, பணி செய்ய அப்படின்னா தொண்டு செய்ய,
என்னை ஆளாக்கி விட்டால் போதும், என்னை ஆக்கி விட்டால் போதும். மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு, இறைவனடியார்களுக்கு, அன்புள்ளவங்களுக்கு, அன்பர்களுக்கு தொண்டு செய்ய என்னைய விட்டால் போதும். எனக்கு அந்த பணி தான் செஞ்சால், அந்த பணி அன்பர் பணி செஞ்சால் இன்ப நிலை என்னைய தானே வந்து சேரும் அப்படின்ட்டு சொல்கிறார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் இன்ப நிலை, நான் அதுதான் செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், 3வது கன்னி. இது நம்ம நிறைய கேள்விப்பட்ட ஒரு வரிகள். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாரும் இன்பமாக வாழணும், அதை தவிர எனக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை, வேறு எதையும் நான் நினைக்க மாட்டேன். எல்லாரும் என்ன செய்யணும், இன்பமாக வாழணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த பொருள்குறளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாரும், எல்லா மக்களும், அல்லாமல், அதை தவிர. இப்போ இந்த பாடல்கள் மூலமாக நீங்கள் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தணும், பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல நினைக்கணும். தாய்மானவர்கள் பாடலை என்ன செஞ்ச, தாய்மானவர் அவர்களுடைய பாடலை நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்க விரும்பணும். ஒரு பாடல், இந்த 3 கன்னிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. முழுமையாக நீங்கள் தாயுமானவர் பாடல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஆசிரியர் குறிப்பை பார்த்துக்கோங்க. ஆசிரியரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேடிலியப்பர், கெஜவல்லி அம்மையார். இவருடைய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்யம். இது திருமறைக்காடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஊரை. வேதாரண்யம், திருமறைக்காடு, இந்த 2 பேராலையும் வழங்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தாப்பனார் தான் முதல்ல இந்த திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படிங்கிற மன்னரிடம் தலைமை கணக்கராக முதல்ல பணிபுரிந்தார். அவர் இறந்து விடவும் இவர் என்ன செய்ய, இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. இந்த மன்னர் யாருன்னா ராணி மங்கம்மாள், மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாளோட பேரன். எந்த 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. இவருடைய பாடல்கள் தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த நூலை தமிழ் மொழியோட உபநிடதம் அப்படின்னு போற்றுவாங்க. அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் தமிழ் மொழியின் உபநிடதம். இந்த பாடல்களை நம்ம என்ன சொல்கிறோம், பராபர கன்னி அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. இப்போ கன்னின்னா என்ன, 2 அடிகளில் பாடப்படுற பாடல். இவருக்கு அதாவது தாய்மானவருக்கு சிறு வயதிலிருந்தே இறைவனடி தொழணும், அவரை எந்த நேரமும் அவரை நினைத்து நினைத்து நெஞ்ச முருக பாடணும், அவர் முன்னாடி சந்நிதியிலே இருக்கணும். உலகியல் வாழ்வில் அவருக்கு இன்பம் இல்லை, எந்த நேரமும் இறைவனடி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பணி செய்கிறார். அப்புறமா திரும்பியும் தொடர்ந்து இறைவனை பின்பற்றி தன்னுடைய வாழ்நாளை கழித்ததாக நம்ம பார்க்குறோம். இவர் பராபரமேன்னு சொல்லி பாடுறதுனால பராபர கன்னி அப்படின்னு கூட இந்த பேர் வந்ததாக சொல்லலாம். இவருடைய பாடலோட தொகுப்பு பார்த்தோம், தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்னும் அழைக்கப்படுது. இவருடைய புகழ்பெற்ற வரிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. இவருடைய பாடல்களை நீங்கள் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இவருடைய கருத்துக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. நன்றி மாணவர்களே.